செந்தமிழே நறுந்தேனே செகம்போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பற்றி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய இருவர். தனித்துவமிக்க இன்சுவல் சொல்லழகி புஷ்பலதா அவர்கள் ஒப்பற்ற மதியொலியாய் முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன். திலீப். நடுவர் அவர்களே வணக்கம். புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்கர் தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தின் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திலீப்பின் கவிதை இன்சுவையின் கவிதை அறிவாயுதம் அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிப்பாட வருகின்றார் திலீப். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும். நடுவரே வணக்கம். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நன்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு. நம்மிடையே புத்தரோடு வள்ளுவரும் போதித்தும் நற்பண்பே. நன்றி. மெழுகின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அருங்கவிதை அறிவாற்றல் பயன் பேச புஷ்பலதா வருகின்றார். செவியாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அறிவாற்றல் உள்ளவர்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு. தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமோ? நன்றி, வணக்கம். பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகன் திலீப்.